இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஆமா, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க ப்ளீஸ். ஏரா சேந்திரா சார் அடிக்காதீங்க. என்ன அடிக்காதீங்க. நான் எதுவும் பண்ணல சார். நான் அன்னைக்கு மனுஷா கூட தான் சார் இருந்தேன். அவதான் சொன்னா அன்னைக்கு மதியானம் நீ எங்கேயோ வெளியில வேலையை கிளம்பி போனியாமே. அப்படி என்னடா புடுகிற வேலை இருந்துச்சு உனக்கு? சார் நான் அன்னைக்கு எங்கேயுமே போகல. நான் அவ கூட தான் சார் இருந்தேன். அவ ஏன் போய் சொல்றான்னு எனக்கு புரியல. ஆமா ஆமா, போலீஸுக்கு என் மேல எந்த சந்தேகமும் வரல. ஆமாப்பா, அந்த ஆசிட தூக்கி வீசிட்டேன். டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, போலீஸும் கூட. ஏய் சுகாஸ் இல்ல, நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். இத பாருங்க, காயங்களை நான் நல்லா ஸ்டடி பண்ணி பார்த்தேன். அதாவது காத்து பலமா அடிச்சிருக்கலாம், அதாவது காத்தோட வேகம் அதிகமா இருந்திருக்கும். ஆசிட் அடிச்சதோட வடு ஒரு பக்கம் தான் இருந்திருக்கும், இன்னொரு பக்கம் இருந்திருக்காது. அதாவது நீதா முகத்துல விழுந்த மாதிரி. ஆனா கௌரவோட முகத்துல ரெண்டு பக்கமும் வடு இருக்கு. டாக்டர், நானும் அதைத்தான் எக்ஸாக்டா யோசிக்கிறேன். வீசப்பட்ட ஆசிட் முகத்துல ரெண்டு பக்கமும் பட்டிருக்குதுன்னா நேரா தானே வீசியிருப்பாங்க டாக்டர். ஏன்னா சைட்ல நடிச்சிருந்தா முகத்தோட ஒரு பக்கம் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்காது இல்லையா? யா, யூ ஆர் ரைட். டாக்டர், இந்த மாதிரி ஆசிட் எங்க கிடைக்கும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட், அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது. இத ஹாஸ்பிட்டல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க, பாத்ரூமை கிளீன் பண்றதுக்கு. தேங்க்யூ டாக்டர். சவிதா, இந்த ஆசிட் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சார். இந்த கேஸ் நம்மள போட்டு தாலி இருக்குதுல்ல. டாக்டர் சொல்றத பார்த்தா ஆசிட கண்டிப்பா முன்னாடி இருந்தா அடிச்சிருக்காங்க. நான் சொல்றத கேளுமா. இங்க பாரு, நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் உன்னை பிடிக்கலையே. ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. ஒரு தடவை மட்டும் கௌரவ பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரே ஒரு தடவை. நீயா? கௌரவ், கௌரவ், உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நிக்கிற? கிளம்பு இங்க இருந்து. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். நீ என் குடும்பத்தையே கெடுத்துட்ட. ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் என்ன பார்த்தேனோ அதுதான் அவங்க கிட்ட சொன்னேன். ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் கௌரவ பார்க்க விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி. பார்க்க கூடாது, அவ முகத்தை பார்க்கறதுக்கு கூட உன்னை விட மாட்டேன். வாமா, வா போலாம். ரொம்ப தான் பண்றாங்க. நான் தான் ஏற்கனவே வேணாம்னு சொன்னேன்ல, இதுக்கு மேலேயும் அசிங்கப்பட முடியாது. வா போலாம், வாமா. உங்க அம்மா சொல்றாங்கல்ல, கிளம்பு போ. ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் என்ன ஒரே ஒரு தடவை கௌரவ பார்க்க விடுங்க. அவன் எப்படி இருக்கான்னு மட்டும் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். நீ அவனை விடு, உன்னை பத்தி மட்டும் யோசி. நீ எப்படி இருக்கேன்னு பாரு. உன் ஃபியூச்சரை பத்தி மட்டும் யோசிமா. வா போலாம். மம்மி, 1 செகண்ட். ஒரே ஒரு தடவை நீதா கிட்ட பேச விடுங்க ப்ளீஸ் மம்மி. ஆமா நீதா, ஐம் சாரி. என்னோட மம்மி சார்பா நானே உங்ககிட்ட சாரி கேட்குறேன். உனக்கு தான் தெரியும்ல மம்மி எங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு. அதான் எங்களோட நிலைமையை பார்த்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐம் ஜென்யூன்லி சாரி. நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன் கூடயே கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்ன வெறுக்காத, என்னை ஏத்துக்கோ கௌரவ். ட்ரஸ்ட் மீ நீதா, எனக்கும் அதான் விருப்பம். முதல்ல இதை என்னால் சொல்ல முடியல, நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்.
ஐ லவ் யூ டூ. ஏன்பா பாத்ரூம் கழுவுற அந்த ஆசிட் இருக்கா உங்ககிட்ட? அந்த ஆசிட்ல எங்ககிட்ட இருக்கு. ஆனா நீங்க எழுதி கொடுத்துட்டு காட்டுங்க. என்னப்பா இதுக்கு போய் ரைட்டிங்ல கேக்குறீங்க? இதுக்கு கூடவா டாக்டர் போய் பார்க்க முடியும்? இல்ல மேடம், இதெல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிடல் யூஸ் பண்றது. அட நீங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் முடியாது மேடம். டாக்டர் கையெழுத்து போட சீட்டு கொடுங்க, நான் கொடுக்குறேன். என்னப்பா நீ குடுப்பா. அதெல்லாம் கொடுக்க முடியாது மேடம். டாக்டர் கையெழுத்து போட சீட்டு கொடுங்க, நான் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா எவ்வளோ பாப்பா கொடுப்பேன்? ஆமா நீங்க? நான் இங்க வேலை பார்க்குறேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் தான் பார்த்துப்பேன். என்ன எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க வேண்டியிருக்கும், கொடுப்பியா? கண்டிப்பா கொடுக்குறேன். நீதானா அது? 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஆசிட் கொடுத்தியே, யாருக்கு கொடுத்த? தெரியாது மேடம், ஒரு பையன் வந்தான். யார் அவன்? எனக்கு தெரியாது. இவனா அது? இல்ல இவன் இல்ல. அவன் முகம் ஞாபகம் இருக்கா? இவன் தான் சார். கன்ஃபார்மா சொல்றீங்களா இவன் தானே? கன்ஃபார்ம் சார், இவன் தான். யாரது? கதவை உடைச்சிடாதீங்க, இந்த வரேன். சுகாஸ், சுகாஸ். ஆமா, நீங்க சுகாஸை கூட்டிட்டு வரலையா? இல்ல. அப்படின்னா உங்களுக்கு உண்மையான குற்றவாளியை பத்தி தெரிஞ்சிருச்சா? ஆல்மோஸ்ட். யார் அது? என்கிட்ட சொல்லுங்க. உங்க பையன் கௌரவ். என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா, நீங்க எங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கீங்களா இல்ல டார்ச்சர் பண்ண வந்திருக்கீங்களா? எல்லாம் மீறி போறீங்க. உண்மை எல்லாத்தையும் உங்க பையன் கௌரவ் தான் சொல்லணும். கூப்பிடுங்க அவனை. கௌரவ், அப்பா கௌரவ், இங்க வா. இதோ வந்துட்டேன் மம்மி. இதோ வந்துட்டான். இப்ப என்ன கேட்கறதா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என் பையன் இந்த மாதிரி கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். அதுவும் அவனுக்கு அவனே இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். புரிஞ்சுதா? நேரம் வரும்போது எல்லாம் தன்னால புரிய வரும். ஒரே ஒரு தடவை தான் கேட்பேன், உண்மையை சொல்லிடணும். ஏன்னா எங்க ட்ரீட்மெண்ட்டை தாங்குற அளவுக்கு உனக்கு இப்ப சக்தி கிடையாது. எனக்கு ஒன்றும் புரியல சார். நான் புரிய வைக்கிறேன் சார். 2-3 days பிஃபோர் நீ போய் ஆசிட் வாங்கினியா அந்த ஹார்ட்வேர்ஸ் கடையில இருந்து? ஆமா, வாங்கினேன் சார். விக்டிம் நீ தானே? உன் மேலேயும் நீதா மேலேயும் ஆசிட் அடிச்சது உன் அண்ணனையே மாட்டி விட பாத்தியா? இல்லை சார், நான் என் சொந்த கையாலேயே முகத்தையும் வாழ்க்கையும் நாசம் பண்ணோம். அதுவும் ஆசிட் அடிச்சு. சார், அவன் என் அண்ணன், அவனையே நான் மாட்டி விடணும். ஐம் ஷுர் உங்களுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. மாதிரி எதை கேட்டால் சொல்ல மாட்டேன். வா ஸ்டேஷனுக்கு. நீ எப்படி உண்மையை சொல்லாமல் இருக்கேன்னு பார்க்குறேன். வா. அட,
அது எப்படி நீங்க அவனை கூட்டிட்டு போக முடியும்? அவன் நிலைமையை பாத்தீங்கல்ல? அவன் நிலைமையை பார்த்து தான் மேடம் லைட்டா பிஹேவ் பண்றேன். சார் ஆனா நாங்க ஆசிட் வாங்கினதுக்கும் எங்க மேல நடந்த ஆசிட் வீச்சுக்கும் என்ன கனெக்ஷன்? ஏன்னா அந்த 2 ஆசிடுமே ஒன்று தான். ஆனா அந்த ஆசிட் நான் எனக்கு வாங்கல. வேற யாருக்கு வாங்கினேன்? யாருக்குன்னு சொல்லு. நீதாவுக்காக. இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.